என் முருகன் துணை இருப்பான் அப்படின்னு ஆர்ஜே பிராவோ அவர் இன்ஸ்டா ஸ்டோரி போட, பிரதீப் பாருங்க முருகனே வணங்கிட்டு இருக்கார் நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் பரபரப்பு தான் இல்லையா? ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சண்டே தான் ஷோவுக்கான ஷூட் நடக்குது, ஆனால் சாட்டர்டேவே ரிசல்ட் எல்லாம் சொல்லியாச்சே. அதனால இன்னும் சில பேருக்கு அந்த ஹார்ட் பீட் இருந்துகிட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்குறோம். முதல் எவிக்ஷன் நடக்க போகுதுங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். விஷ்ணு நல்ல கேமர் தான், ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. எனிவே சரி, இப்போ கமலஹாசன் அவர்கள் உள்ளே வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் அந்த ஆட்டோகிராஃப் போட்டு அந்த டைரி கொடுக்குறாரு. எல்லாருக்குமே அது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. அதற்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் வீடு மாதிரியே ஒரு பரிசு பொருள் கொடுத்தாருங்க. வேற லெவலில் இருந்ததுங்க. அது எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. 5 பேரும் அந்த ஹாப்பி ஆகிறத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்தது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஜி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் முதல் முறை இது வரும்போது இது ஒரு செட்டு, ஆனால் இப்போ உயிர்கள் வாழ்ந்த ஒரு உணர்வாக எனக்கு தெரியுது. ஏன்னா 106 நாட்கள் திட்டத்திட்ட ஹவுஸ்மேட்ஸ் வாழ்ந்துருக்காங்க இல்லையா? பல உணர்வுகளை நாமளே பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவருக்கு அந்த உணர்ச்சிகள் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் கேட்குறாரு, உங்களுடைய பெஸ்ட் மூமெண்ட் இந்த வீட்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது தினேஷ் சொல்கிறார், சார் நான் கேப்டன் ஆனதுக்கு பிறகு இது பிக் வைல்டு கார்டை வந்தேன், எப்படா போவாங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் நான் கேப்டன் ஆனதுக்கு பிறகு எல்லாருமே அதை பாராட்டினாங்க சார், அந்த நாள் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கிறாரு. மணி வந்து சார் நான் பெருசாக எதுவும் பண்ணல நினச்சேன் சார், ஆனால் ஒரு ஏவி போட்டாங்க சார், அவ்வளோ சூப்பராக இருந்தது சார், அந்த நாள் எனக்கு ரொம்ப அற்புதமான நாள் சார். அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 2 நாள் நான் சொல்கிறேன் சார். ஒன்று வந்து அந்த தீஸ்வரி கேரக்டர் போடும்போது எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த அங்கீகாரம் ரொம்ப நேரத்தில் எனக்கு கிடைச்சதே இல்லை சார். கிடைச்ச போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பா என்னை பாராட்டினதே இல்லை. அவர் உள்ளே வந்து நீ நல்லா தான் கேம் ஆடுறேன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது சார் அப்படிங்கிறாங்க. விஷ்ணு வந்து சார் அந்த டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினேன் பாருங்க சார், அந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் நான் ஏமாத்திலாம் விளையாட்டேன் வாங்கிட்டேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை சார். நான் எனக்காக நேர்மையாக விளையாண்டேன், இந்த வீட்டில் ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன், அது ஜெயிச்ச அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னாரு. மாயா என்னன்னா, சார் எனக்கு 100 நாளுமே ஹாப்பி சார் அப்படிங்கும்போது கமலஹாசனுடைய தக் லைஃப். அப்போ அடுத்த 6 நாள் சார் 106 நாளும் ஹாப்பி சார். சரி ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாரு, இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னென்னா, தினேஷ் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் வார்த்தைகள் விட்டேன் சார், அதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மணி சார் சில நேரங்களில் வார்த்தையை விட்டுருக்கணும் சார், அதை பண்ணலையோ அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. விஷ்ணு என்ன சொன்னார், இல்லை சார் அது கொஞ்சம் ஹியூமரை இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலான்னு நினச்சேன் சார். அர்ச்சனா வந்து அதான் சார் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நான் கொஞ்சம் பயந்த சுபாவமாக வந்தேன், ஆனால் இங்கே கொஞ்சம் அந்த வீரன் மாதிரி இருந்தேன் சார். அது எனக்கு உடம்பெல்லாம் பயம்தான், ஆனால் அதை வீரமாக இருந்தேன் சார்ங்கும்போது கமல்ஜி ஒரு டைலாக் சொல்கிறாரு, அது வீரங்கிறதே கோழை இல்லாத மாதிரி நடிக்கிறதோ என்னமோ, அந்த இது நமக்கு புரியும் இல்லையா? சில நேரங்களில் நம்ம பேசி ஆகணும், ஆனால் இவங்ககிட்ட பேசலாமாங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் கருத்தை எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. மாயா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நல்ல கம்பெனியன் இதெல்லாம் கிடச்சிது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எதை நீங்கள் இழந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எல்லாரும் எக்ஸ்ட்ரா கண்டஸ்ட்லாம் வரும்போது ஒவ்வொருத்தவங்க காத்திருந்தாங்க, நான் யாருக்காக காத்திருந்தேன்னு எனக்கும் தெரியல, எங்கிட்டையும் யாரும் பேசலை சார், அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோண்டுச்சு சார். இவங்க மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறைய நட்புகளை சேர்த்துட்டேன் சார், அது எனக்கு போதுங்கிறாங்க. அதான் எல்லாரும் அந்த மெமரிகளை எடுத்துகிட்டு போகிறதாக சொன்னாங்க. நல்லா இருந்தது. இப்போ அடுத்தது விஷ்ணுவுடைய எவிக்ஷன் நடக்க போது, பரபரப்பாக இருக்கும், காத்திருப்போம்.